ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, நேற்று பார்த்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் கூட நம்ம ஒரு 2000 கோடிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி ஒரு 2100 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேஷன் இருந்தது, விச் இஸ் வெரி குட். ஸோ அதை நம்ம அந்த டெலிகிராம் சேனல்லையும் சொல்லியிருந்தோம். ஸோ யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் அப்டேட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன், பார்க்கலாம். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதில் நான் ஷேர் பண்ணுறேன் சில டீட்டெயில்ஸை. ஸோ இன்றைக்கி சின்ன ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். நேற்றோட லோவாக மார்க்கெட் வந்து எட்டி கூட பார்க்கல, அது வேறு விஷயம். ஸோ ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃபாக நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா போச்சு அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி கூட அதில் சில, அதாவது காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மார்க்கெட் ஏறவே கொஞ்சம் வந்து கோளாறு கொடுத்துருக்கோம். பிகாஸ் 30 ரூபா 40 ரூபா இந்த ப்ரீமியம்லாம் 200 ரூபா 250 ரூபாலாம் போச்சு, அது வேறு விஷயம். பட் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் ப்ரிடிக்டிவாக அப்சைடில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து, அதாவது அதை ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஓரளவு வந்து மேனேஜ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி தான் வந்து மார்க்கெட் நின்று இன்றைக்கி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மார்க்கெட் இறங்கி அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த டே ஐ கிட்டவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு, விச் இஸ் குட். ஸோ நிஃப்டிக்கு 151 பாயிண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரீமியமும், சென்செக்ஸ் அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் ஒரு 838 பாயிண்ட்டும் இருக்குது. இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியா விக்ஸே காணும், ஓகேங்களா. அதாவது வால்டலிட்டியே காணும். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 4.5% வந்து ட்ராப் ஆகிருக்கு. இது கம்ப்ளீட்டாக இன்னியோட சென்செக்ஸ் கேமுக்காக தான், ஓகேங்களா. ஸோ ப்ரீமியத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஏன்னா ப்ரீமியம் வந்து அதிகமாச்சு அப்படின்னா, ஏன்னா கால் சைட் மார்க்கெட் ஏறிச்சு. ஸோ அதாவது மார்க்கெட் வந்து அப் சைடில் ஏறிச்சு. ஸோ கால் சைட் ப்ரீமியம் அதிகமாகக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஸோ வந்து ப்ரீமியத்தை, அதாவது ப்ரீமியமில் இருக்க ஐவியை வந்து கரைச்சி விட்ருக்காங்க. ஸோ இல்லை அப்படின்னா இட் ட்ரிகர்ஸ் மோர் ஷார்ட் கவர், ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன பார்த்திங்களா 40 ரூபா அந்த ப்ரீமியமில் 200 ரூபாய்க்கு போயிருக்கு. அதில் இந்த ஐவியும் வந்து இறங்கலை அப்படின்னா இந்த ப்ரீமியம் இன்னும் கொஞ்சம் கூட 100 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகி 300 ரூபா போயிருக்கலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு. ஸோ ஒரு சைட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்தியா விக்ஸை கம்ப்ளீட்டாக வந்து இறக்கி விட்ருக்காங்க. இதனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நிஃப்டி எக்ஸ்பைரியில் இருக்கிற ப்ரீமியமும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த இந்தியா விக்ஸ் இறங்கினது நாளைக்கு ஏதாவது கோளாறு கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்காக தான் பேசுகிறேன், வேறு எதுக்கும் இல்லை. கொஞ்சம் உஷாராக இருங்க, ஓகேங்களா. ஏன்னா நாளைக்கு மறுபடியும் 5% இந்தியா விக்ஸ் ஏறிச்சு அப்படின்னா இந்த 5%க்கான வால்டிலிட்டி நம்மளோட ப்ரீமியத்தில் ஏறும். அப்போது 151 ரூபா இருக்கிற இந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 170 ரூபா போனாலும் சொல்கிறதுக்கு இல்லை, ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து அட்ஜஸ்ட் ஆகணும், மேலேயோ கீழேயோ, ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம், வால்டிலிட்டி வந்து பிக்கப் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ எண்ட் ஆஃப் ஈஓடியில் 141 ஸ்டாக் லாங் சைடும், ஒரு 45 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடும் இருக்குது. 28 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரில் இருக்குது. ஸோ லாங்கோட கை தான் வந்து ஓங்கியிருக்கு. டே ஐயில் முடிஞ்சிருக்கு. ஃபோமா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. டே ஐ கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு. அந்த பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து நின்று இருக்குன்னு சொல்கிற விஷயம்லாம் நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மந்த்லி கான்ட்ராக்டோட அடில் பாயிண்ட்ஸ் லைக் 56,000 இருக்கட்டும் பேங்க் நிஃப்டி, இல்லைனா நிஃப்டி 25,000 இருக்கட்டும், மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 13,000 இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு அடல் பாயிண்ட், ஓகேங்களா. இந்த அடல் பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கம்மிங் டேஸில் இன்னும் கொஞ்சம் ஒரு புஷ்லாம் கொடுத்தோம், நியூஸ் வந்து பெருசாக வந்து பேட் நியூஸ்லாம் இல்லை அப்படின்னா இந்த அடல்லாம் உடச்சி மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கூட மேலே போக வாய்ப்பு நல்லா பிரகாசமாகவே இருக்குது. நிஃப்டியோடைய இந்த இன்னையோட ஸ்டாடல் பார்த்தோன்னா 178 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட 151 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. ஒரு டீசெண்டான ஒரு டிகே. பட் எண்ட் ஆஃப் நேற்றுலேருந்துலாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு டிகே அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா இது நாளைக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுது. நாளைக்கு ஒரு 30 பாயிண்ட் இறங்கினா கூட 120 பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட் டேக்கு கொண்டு போகும். இதில் ஏதாவது நியூஸ் வந்து இந்தியா விக்ஸில் வால்டிலிட்டி பிக்கப் ஆச்சு அப்படின்னா ப்ரீமியமில் கொஞ்சம் ஸ்பைக் இருக்கலாம் அப்படின்றது மட்டும் உஷாராக இருக்கணும். அண்ட் நிஃப்டியோட ஆப்ஷன் ஷைனில் 25,000 அட் த மணி வச்சுருக்கு. மேலே கீழே 150 பாயிண்ட் கேம் இருக்குது. ஸ்கியூ என்ன சொல்லுதுன்னா, ஸ்கியூ கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட்டு 200-250 பாயிண்ட் போனாலும் பெருசாக வந்து சேஞ்சஸ் இல்லை. பட் கீழே 100 பாயிண்ட் இறங்கினா கூட இதில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கனால ஒரு ஃப்ளாட் டு அப் சைடு வியூ வந்து ஐவியில் வந்து இருக்குது. அதுதான் சொன்னேன். மார்க்கெட் மேபி இந்த 25,000 கிராஸ் பண்ண கூட நல்ல வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உடைக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. ஸோ எந்த ஒரு க்ளோவும் பெருசாக இல்லை. ஸோ வெயிட் பண்ணி தான் இதை வந்து பார்க்கணும். அண்ட் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸு
நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரியே ஒரு 2200 கோடிக்கு நியராக வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புஷ் வந்து நமக்கு என்னென்னா நேற்று ஏறின மார்க்கெட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணிச்சு. அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லோவெல்லாம் உடையல. ஓகேங்களா, அது வந்து டெஃபினட்டாக சொல்லிடலாம். ஸோ இந்த டேட்டா ஒரு 7:30 மணிக்கு மேலே வரும். நானும் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் நான் அதில் போடுறேன். ஸோ அங்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் இந்தியா விக்ஸ் ஒரு 4.5% நியராக வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு. இது ப்ரீமியத்தில் இருக்க ஐவியை வந்து கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ப்ரீமியம் வந்து ட்ராப் ஆயிருக்கு. நிஃப்டி ஸ்டாண்டர்ட் 151, சென்செக்ஸ்க்கு வந்து 838. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஸ்கியூ வந்து ஒரு ஃப்ளாட் டு அப் சைட் மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு வியூ இருந்திருக்கு. ஸோ டவுன் சைட் கொஞ்சம் நேரம் இருந்தது, வால்டலிட்டியாக இருந்தது. ரொம்ப நாள் நம்ம வீடியோவில் பேசும்போதெல்லாம் ஸ்கியூ வந்து வால்டலிட்டியாக இருக்குதுன்னு சொன்னோம். இப்போது ஸ்லைட்டாக வந்து ஃப்ளாட் டு அப் சைடாக மாறி இருக்குது. அதுக்கான விஷயம் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் உள்ளே போட்ட விஷயமா இருக்கட்டும், இல்லை மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏறி வந்த விஷயமா இருக்கட்டும், லாங் எடுத்த விஷயமா இருக்கட்டும், பிசிஆர் இம்ப்ரூவ் பண்ண விஷயமா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. அப்படின்றதுனால ஸ்கியூ கொஞ்சம் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை. டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை மார்க்கெட் உடையும் போது அந்த சைட் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகலாம். பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் இந்த விஷயம் பார்க்கும்போது மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்பும் அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸும் ஒரு மாதிரி ரொம்ப மியூட்டடாக ரொம்ப வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு 0.3% நிஃப்டி ஏறி இருக்குது. கான்ட்ராக்டில் ஒரு 1.3 லேக் கான்ட்ராக்ட் வந்து ஷேடாக இருக்குது. இந்த 0.2 ஷேடாக இருக்குது. பட் பிசிஆரில் நல்ல ஒரு விஷயமா இருந்திருக்கு. இது ஆஃப்கோர்ஸ் வந்து சென்செக்ஸ் கேமுக்காக கூட இருந்திருக்கலாம். பட் விச் இஸ் குட். ஸோ ஃபியூச்சர்ஸில் பார்க்கும்போது ஓகே, பட் ஆப்ஷனில் பார்க்கும்போது பிசிஆர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி அதே தான், ரொம்ப ஃப்ளாட்டு, கான்ட்ராக்டில் கொஞ்சம் ஷேடு, இந்த 0.2 ஷேடு. ஸோ இதில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரும் இருந்திருக்கும், கொஞ்சம் ஷார்ட்டும் கொஞ்சம் லாங்கும் கூட கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ பிசிஆர் பார்க்கும்போது நேற்று இருந்ததை விட கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது ஓகே, பட் பிசிஆர் பார்க்கும்போது நேற்று இருந்ததை விட நல்லாயிருக்கு. மிட் கேப் நிஃப்டி பார்க்கும்போது 0.7% ஏறி இருக்குது. இதில் லாங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ப்ராடர் மார்க்கெட்டில் நம்ம பார்த்த 141 ஸ்டாக்கு லாங்கை வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து நல்ல ஒரு ஸ்பேஸை எடுத்து இன்றைக்கி வந்து லாங் வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாயிண்டில் சின்ன ஒரு ஷேடு பெருசாக இது பண்ண வேண்டாம். பட் பிசிஆர் நேற்று இருந்ததை விட நல்லா இருக்குது அப்படின்றது மட்டும் சொல்லலாம். அண்ட் குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குங்க. ஸோ ஏதாவது நியூஸ் ஆனால் நாளைக்கு இருக்குது. ஃபெட் மினிட்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா, மீட்டிங் வந்து நாளைக்கு இருக்குது. டேரிஃப் அப்டேட்ஸ் எந்நேரம் கூட வரலாம். இப்போ ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். ஸோ இந்தியாவுக்கு இன்னும் கூட வந்து டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் படித்தேன். ஸோ அது எந்த அளவு அப்படின்றது வந்து நம்ம வெயிட் பண்ணியிருந்தால் பார்க்கணும். குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ரீமியம் இல்லைங்க மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்க ஒர்த் இல்லை அப்படின்றத நம்ம டெலிகிராம் சேனல்லேயே சொன்னோம். ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பாட்டுன்னு நீங்கள் ஒரு பையிங் பண்ணி வச்சுருவீங்க. ஈவன் செல்லிங் பண்ணால் கூட இந்த மார்க்கெட்லாம் பழக முடியாது. ஓகேங்களா, ஏன்னா மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட்லாம் இறங்கி ஸ்கியூ அதிகமாகிட்டு ப்ரீமியம்லாம் எகிரிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த லாஸ் புக் பண்ணிட்டு வரணும். ஏன்னா ஒரு ஐன்ஃப்ளை எடுத்தால் கூட 1:1 தான் இருக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா ரிஸ்க் கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட் நிறையா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரிஸ்க்கும் ரிவார்டும் சேமாக இருக்குது. ஸோ ஒர்த் இல்லை, அதை தான் வந்து சொல்லணும்னு பார்த்தேன். ஸோ ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் இன்னும் ப்ரீமியம் ஷ்ரிங்காக தான் செய்யும், சுருங்க தான் செய்யும். அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ விக்ஸ் ஏறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மந்த்லி ஆப்ஷனில் நிறைய அடல்ட்ஸ் வந்து உடைக்கும் பிளேஸில் இருக்குது. பார்க்கலாம், ஹோப்ஃபுல்லி உடைக்கும் அப்படின்றது தான் என்னோடய வியூ. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ டோட்டலாக சம்மரி பார்க்கும்போது இந்தியா விக்ஸு நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட்டில் பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. பட் என்னென்னா காஷியஸாக இருக்கணும். 4% இன்றைக்கி இறங்கிச்சுன்னா நாளைக்கு 4% ஏறிச்சுன்னா அதோட ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி விட்ரும். அப்போ இன்றைக்கி செல் பண்ணவங்களாம் மாட்டிப்பானுங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் விஷயம். ஸோ ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை. ஓகேங்களா, ரிஸ்கி அப்படின்றது தான். ஸ்கியூ வந்து ஓகேங்க, நல்லா இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது ஓகே, அண்ட் பிசிஆர் பார்க்கும்போது குட்டுங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி இப்போது நம்ம பார்த்த டேட்டாலேருந்து எடுத்த சம்மரி. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாறும் ஏதாவது நியூஸ் வரும்போதெல்லாம். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.